என் அன்பு பிள்ளையே, இன்று உனக்கு ஒரு அடையாளத்தை சொல்லப் போகின்றேன். நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கு எல்லாம் இவர் மட்டும்தான் காரணம். அப்படியானால் உன் கஷ்டங்களுக்கு யார் காரணம் என்று இந்த கருப்பன் தெரிந்து கொண்டேன். அவர்களை உடனடியாக உன் வாழ்க்கையை விட்டு விரட்ட வேண்டுமல்லவா? என் பிள்ளையே, அவர் யார் என்று நான் உனக்கு சொல்லிவிட்டால் எனக்கு முன்பே நீ சென்று அவர்களை விரட்டி அடிப்பாய். அதுதான் உண்மையும் கூட. ஏனென்றால் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனை முடிந்தால்தான் உனக்கு வாழ்க்கையில் நல்லதொரு தெளிவு கிடைக்கும். என்ன இந்த வாழ்க்கை என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, இந்த வாழ்க்கையின் மீது எந்த ஒரு பிடித்தமும் இல்லாமல் ஏனோ வாழ வேண்டும் என்று இருக்கின்றாய். என் குழந்தையே, உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் யார் என்று தெரிந்து கொண்டால் உடனடியாக அவர்களை விரட்டத்தானே செய்வாய். இதற்கு மேல் ஒருபோதும் நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டாய் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இத்தனை பிரச்சனைகளை எல்லாம் உனக்கு கொடுத்துவிட்டு அங்கே ஒன்றும் தெரியாதது போல உன்னுடனேயே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்காமல் உடனடியாக இவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீ விரட்டி அடிப்பதுதான் நல்லது. கருப்பன் அதை யார் என்று சொல்லும் வரை நீ சற்று பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நீ இத்தனை காலம் பொறுத்து விட்டாய், அத்தனை கஷ்டங்களையும் கடந்து வந்து விட்டாய். இனிமேலும் என் பிள்ளையே, நீ அதிகமாக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்று உனக்கு தெரிகின்ற இந்த விஷயத்தை சரியாக உன் வாழ்க்கையில் நீ கடைபிடித்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கு கிடைத்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் நான் தர நினைக்கின்ற அத்தனையையும் நிச்சயமாக இந்த கருப்பன் மூலமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதை மறந்து விடாதே. என் பிள்ளையே, பிரச்சனைகள் என்று சொல்லி புலம்புவதற்கு முன்பாக முதலில் நீ எந்த அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவாக இருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்துப்பார். எல்லாம் உனக்கானதாக தெளிவாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் அவ்வளவு பெரிதாக எந்த ஒரு சூழ்நிலைகளும் உன்னை காயப்படுத்தி விடாது. எந்த ஒரு விஷயமும் உன்னை வேதனைக்கு தள்ளிவிடாது. எந்த ஒரு விஷயம் உன்னை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி மீண்டு வர முடியாத நிலைமைக்கு ஆக்கிவிடாது. எந்த ஒரு விஷயம் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியதோ அந்த விஷயத்தின் மீது முதலில் உன்னுடைய கவனத்தை குறைத்துவிட்டு நல்ல விஷயங்கள் மீது உன்னுடைய கவனத்தை நீ திசை திருப்ப வேண்டும். நல்ல விஷயங்கள் மீது உன்னுடைய கவனம் செல்லும்போது கெட்ட விஷயங்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதை மறந்து விடாதே. கெட்ட விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகினால் நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை கொஞ்சமாக வந்து சேர தொடங்கிவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை அடைந்துவிட முடியும் என்று நினைக்காமல் தான் நினைத்ததை அடைவதற்கான முயற்சிகளை ஒரு நாளும் கைவிடவில்லை என்று சொல்லி நீ பெருமைப்பட்டுக்கொள். தோல்வி என்பது ஒரு நாளும் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த உண்மையான தோல்வி கிடையாது. நீ தோற்று இருக்கிறாய் என்றால் ஏதோ ஒரு முயற்சியை நீ செய்திருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். அதனால் இந்த முயற்சிகளோடு இந்த வாழ்க்கையை உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷமானதாக்க உன்னாலான அத்தனை விஷயங்களையும் நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் இந்த அப்பன் உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, இந்த கருப்பன் அவ்வளவு எளிதாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்து உன்னை தள்ளிவிட மாட்டேன். உன்னால் இதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வர முடியும். உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து நிச்சயமாக உன்னால் வெளிவர முடியும். இந்த பிரச்சனை உனக்கு நிலையானது அல்ல என்பதை முதலில் நீ புரிந்து கொள். எதுவுமே நிரந்தரம் இல்லாத பொழுது உன்னுடைய கஷ்டங்கள் மட்டும் எப்படி உனக்கு நிரந்தரமாக இருக்கப் போகின்றது?
ஆனால் என் குழந்தையே, ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த கருப்பன் இடத்திலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் நீ சரியாக எதிர்கொள்ளவில்லை என்றுதான் இந்த அப்பனுக்கு ஒரு வருத்தம். நான் உன் மீது ஒருபோதும் பழி போடவில்லை, உன்னை நான் குற்றம் சுமத்தவும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தில் நீ எப்பொழுதுமே ஒரு சிறிய தவறினை செய்து கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற சில நன்மைகள் கூட உன்னை வந்து சேராமல் போய்விடுகின்றது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னோடு ஒருவரை வைத்திருந்ததுதான் அதற்கு முக்கியமான காரணம். உடனடியாக இவரை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விரட்டிவிட்டால் இனி உனக்கு எந்த கஷ்டங்களும் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது என்று நான் அடித்துச் சொல்வேன். கருப்பன் சொன்ன வார்த்தைக்கு மறுவார்த்தை உண்டா? கருப்பன் சொல்கின்ற விஷயங்களுக்கு மாற்று கருத்தும் உண்டா? என் பிள்ளையே, ஒருபோதும் கிடையாது. இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு செய்கின்ற இந்த சத்தியம் உன் வாழ்க்கையை நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போடும் என்பதை மறந்து விடாதே. நீ எதிர்பார்த்ததை விட பல நன்மைகளை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தியதே என்று வருத்தப்படாமல், கருப்பனின் ஆசிகளோடு நமக்கு வெற்றி தொடரப் போகின்றது என்று சொல்லி மனமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருக்க வேண்டும். அப்பன் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. உன்னோடு நான் இருக்கின்ற வரை உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். நான் அடையாளப்படுத்திய இவரை உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிப்பது எப்படி என்று யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, இவர்களை விரட்டி அடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. முதலில் அவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் பிள்ளையே, எந்த ஒரு நல்ல காரியம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் உடனடியாக உன் மனதிற்குள் தோன்றுகின்ற விஷயம் என்ன தெரியுமா? ஆரம்பிக்கும் முன்பே இது நடக்காது என்றுதான் உன் மனது சொல்கின்றது. எந்த ஒரு செயலையும் செய்து கொண்டிருக்கும் பொழுதே சட்டென்று அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு பின்வாங்கிவிடத்தான் நீ நினைக்கின்றாய். உன்னால் முடியுமா முடியாதா என்பதனை எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னால் யோசித்து இருக்க வேண்டும். அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, ஒரு செயலை செய்ய தொடங்கிவிட்ட பிறகு அதில் முழு மூச்சோடு நீ இறங்கி இருக்க வேண்டும். அதையும் செய்யாமல் இருந்துவிட்டு அதன் பிறகு கடைசியில் எனக்கு ஒன்றுமே நடக்காது என்று நீ சொல்லிக்கொண்டு புலம்பக்கூடாது. இப்பொழுது புரிகின்றதா உன்னோடு இருக்கின்ற உனக்கான எதிரி யார் என்று? என் பிள்ளையே, அவை உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்கள் தான் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். உனக்குள் நேர்மறையான சிந்தனைகள் இருந்து எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சற்று அமைதியாக யோசித்து நம்மால் இதிலிருந்து வெளிவர முடியும் என்று நீ சிந்தித்திருப்பாயானால் நிச்சயமாக உனக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைத்துவிடும். அதை விட்டுவிட்டு என் பிள்ளையே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியானது அல்ல என்று நீயாகவே முடிவு எடுத்து கொண்டால் இனி நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உனக்கு நடக்காமல் போய்விடுகின்றது. இதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை தானே பாதிக்கும். நாளை நீதான் கஷ்டப்பட்டு கொண்டு நிற்பாய். உன்னை அவர்கள் வேடிக்கை பார்த்து கைகொட்டி சிரிப்பார்கள். என் பிள்ளையே, இது போன்ற ஒரு நிலையை இந்த வாழ்க்கையில் உருவாக்காமல் உனக்கான நிம்மதி உன் கைகளில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மறையான நோக்கத்தோடு பார்த்து உனக்கான வெற்றியினை பெறுவதற்கு எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் தொலைத்து விடாதே.
இவரை மட்டும் விரட்டி விட்டாலே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து வெளியேறிவிடும் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். என் பிள்ளையே, நல்லது நடக்கும் பொழுது கூட உனக்கு கெட்டதும் நடக்கின்றதே என்று எண்ணி வேதனைப்படுகின்றாயல்லவா? நான் நல்லபடியாகத்தானே செய்தேன், எதற்காக இந்த முடிவு எனக்கு இப்படி கிடைத்தது என்றெல்லாம் சொல்கின்றாய் அல்லவா? அதற்கெல்லாம் காரணம் இதுதான் என்பதை நீ உணர வேண்டும். என் பிள்ளையே, நீ உனக்குள் ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்கள்தான், நீ சொல்கின்ற இந்த தேவையில்லாத சிந்தனைகள்தான், எதை நினைக்கிறாயோ அதுதானே உன் வாழ்க்கையாக மாறுகின்றது. எதிர்மறையாக நினைத்தால் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு எதிர்மறையாகத்தானே மாறிவிடும். அப்படித்தான் இத்தனை காலமும் உனக்கு நடந்து விட்டது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் உன்னுடைய சந்தோஷத்திற்கு என்பதை உணர்ந்து கொண்டு இனி எதிர்மறையான சிந்தனைகளை உனக்குள் இருந்து விரட்டி அடித்துவிட வேண்டும். என் தங்கமே, எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்று நீ நம்பும்போதுதான் உனக்குள்ளே அத்தனை ஆற்றலும் முழுமையாக வெளிப்பட்டு நீ செய்கின்ற காரியங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியாக மாறும் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் உயர்வும் உனக்கான முன்னேற்றமும் வெகு விரைவில் உன்னை வந்து சேரப்போகின்றது. அதற்கான ஆரம்பமாகத்தான் நீ உன்னிடத்திலிருந்து இவரை வெளியேற்றிவிட வேண்டும். இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.